நம்ம நினைக்கிற விஷயம் ரொம்ப சீக்கிரமாக நடக்குமா? சில பேர் ரொம்ப தெளிவாக கேட்பீங்க, ஒரே நாளில் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுமா? அப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்கா? அப்படின்னு. என்ன கேட்டால், இல்லை அப்படின்னு ஃபுல்லாக மறுத்துற முடியாது. காரணம் என்னென்னா, எனக்கே ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸஸ் என் லைஃப்பில் இருக்குது. வித்தின் 1 டே 2 டேஸ் 3 டேஸில் கூட மேனிஃபெஸ்ட் பண்ண முடிஞ்சிருக்கு ஒரு சில விஷயங்களை. அப்போ அடுத்த கேள்வி நமக்கு என்ன வரும்னா, அதுக்கு என்னெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், உண்மையிலேயே சில நேரங்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ப்ராக்டிசஸ் நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டியதில்லை. சாதாரணமாக எப்பவும் பண்ணுற அதே முயற்சியை பண்ணும்போது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸில் அந்த மாதிரி ஒரு நாளெல்லாம் கூட எனக்கு அந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் நடந்திருக்கு. இன்னும் நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கும். ஆனால் ஒரு டைமை டிஃபைன் பண்ணி அதுக்குள்ளே மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் ரொம்ப தவறு. அதனால் நான் வந்து எவ்வளோ நாளில் மேனிஃபெஸ்ட் ஆகும், இவ்வளோ நேரத்தில் நீங்கள் பண்ண முடியுமாங்கிற விஷயங்களுக்கு நான் இது வரைக்கும் அதிகமாக பேசியிருக்க மாட்டேன். இது சைக்கலாஜிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1 மந்த் டார்கெட் பண்ணி நான் அந்த 1 மந்த்துக்குள்ளே மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு 10 நாள் 15 நாள் தாண்டும் போது உண்மையிலேயே உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கான, அதாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட உங்களுக்கு அது தெரியாது. அதனால் 10 நாள் 15 நாளைக்கு மேலே உங்களுக்குள்ள ஒரு சின்ன டிமோட்டிவேஷன் வந்துடும். நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் டைமை டிஃபைன் பண்ணி என்றைக்கும் ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். ஆனாலும் இந்த 55x5 அப்படின்ற ப்ராசஸ்லையும் சில பேர் கேட்டிருந்தீங்க, 5 நாளில் மேனிஃபெஸ்ட் ஆகுமான்னு. நிறைய பேர் கேட்குறது என்னன்னா, இன்ஸ்டண்ட்டாக பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த பேர்னிங் டிசையர் இருக்குது, அதாவது எனக்கு தேவை அப்படின்றது உண்மையிலேயே எந்த அளவுக்கு இருக்குன்றதை பொறுத்து தான் நம்ம எண்ணங்கள் அதுக்காக சப்போர்ட் பண்ணும். எனக்கு ஒரு விஷயம் நடந்தால் போதும், அடுத்த வாரம் நடந்தால் போதும், அடுத்த மாதம் நடந்தால் போதுன்ற அளவுக்கு உங்கள் எண்ணங்கள் இருக்குது. இல்லை சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு விஷயம் நான் முயற்சி பண்ணுறேன், அதுக்கான நேரம்னு ஒன்று இருக்குது, அப்போ தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இன்ஸ்டன்ட் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது பாசிபிள் இல்லை. நம்மளோட எண்ணங்கள் பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எனக்கு ஒரு வேலை இருக்குது, இன்னும் ஒரு பெட்டரான ஜாப் போகும்போது நான் வந்து ரொம்ப யோசிக்கிறேன். அதுக்கு நான் எவ்வளவோ தாட்ஸ் எனக்குள்ளே வருது. அதை முயற்சி பண்ணலாமா வேணாமா, இது சரியா தப்பா, இது எனக்கு எப்படி இருக்கும் இருக்காது, எனக்கு இது பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லி எண்ணங்களுக்குள்ளே அவ்வளோ தாட்ஸ் போகுது. அதாவது சரின்னு சொல்கிறதுக்கு சில விஷயங்கள், வேண்டான்னு சொல்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களும் என் கான்ஷியஸ்குள்ளே போயிட்டே இருக்குது. ஆனால் இதே ஒரு வேலையே இல்லாமல் அடுத்த மாதம் எனக்கு வேலை கிடைக்கலன்னா வாழ்க்கையே இல்லைன்னு நினைக்கிற ஒருத்தன் எந்த மாதிரியான முயற்சிகள் எடுப்பான்? அவனுக்குள்ளே என்ன எண்ணம் இருக்கும்? ஒரே எண்ணம் மட்டும்தான் இருக்கும், வேலை வாங்கணும், அது மூலமாக என் வாழ்க்கை பெட்டர் ஆகணும், இவ்வளோதான் இருக்கும். அப்போது அந்த பேர்னிங் டிசையர்ன்றது உங்கள் கோல் மேலே, அதாவது உங்கள் இலக்குகள் மேலே எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபோக்கஸ் இருக்கோ அதை பொறுத்து மட்டும்தான் டிசைட் ஆகுது. நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை இன்ஸ்டண்ட்டாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால், அது உங்களுக்கு உண்மையிலே தேவையா? அது உங்களுக்கு அவ்வளோ பேர்னிங் டிசைர் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா நமக்கு இப்போ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருந்தால் கூட நமக்கு உண்டான டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ன்றது நிறைய கூட இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த முக்கியமான தேவை அப்படிங்கிறது இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரு பேர்னிங் டிசைர், அதாவது எனக்கு இது இல்லைன்னா லைஃப் இல்லை அப்படின்ற அளவுக்கு ஒரு பேர்னிங் டிசைர் இருக்கிற ஒரு விஷயத்த இந்த மாதிரி பாசிட்டிவ் ப்ராக்டிசஸ் கூட சேர்த்தும் போது, ஃபோக்கஸ்டாக நீங்கள் வந்து இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நிறைய பேர் இருப்பீங்க. அதாவது இன்ஸ்டண்ட்டாக ஒரு நாள்லையோ இல்லை ஒரு வாரத்துக்குள்ளேயோ நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயங்கள் இருக்கும். அது என்னன்றதை கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுங்கள். நன்றி.